இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா என் கிழமைகளில் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 11-26 முடிய. கால் ஊனமிட்டிருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படுகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறை பற்றாலோ இவரை நடக்க செய்துவிட்டது போல் ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்துவிடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையும் ஆனவரை மறுதலித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால்தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன் அறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனமாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரிடமிருந்து என்னைப் போல் ஓர் இறைவாக்கினரை தோன்ற செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றுக்கும் நீங்கள் செவிசாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களினின்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்கு உரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம், உன் மரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையும் உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்று கொள்வதற்காகவே
கடவுள் தம் ஊழியரை தோன்ற செய்து முதல் உங்களிடம் அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 8. பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதாளங்களுக்கே கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 35 48 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்தபோது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே. இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னைப் பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று
இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். ஆசி பெற வேண்டும் என்றால் தீய செயல்களை விட்டு விலக வேண்டும். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, குரு மடத்தில் ஒன்றாக படித்த 4 அருட்பணியாளர்கள் ஒரு நாள் ஒன்று கூடினார்கள். அப்போது ஓர் அருட்பணியாளர் மற்றவர்களிடம், மக்கள் நம்மிடம் வந்து பாவ அறிக்கை செய்து ஒப்புரவு அருளடையாளம் செய்கிறார்கள். நாம் ஏன் நமக்குள் ஒப்புரவு அடையாளம் செய்யக்கூடாது என்றார். இந்த யோசனை மற்ற மூவருக்கும் பிடித்து போனதால் அவர்கள் ஒப்புரவு அருளடையாளம் செய்ய தொடங்கினார்கள். முதலாவது அருட்பணியாளர், நான் அடிக்கடி திரைப்படம் பார்க்க சென்று விடுகிறேன் என்று பாவ அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்றார். இரண்டாவது அருட்பணியாளர், எனக்கு புகைப்பிடிப்பது பழக்கம் இருக்கிறது என்று தனது பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றார். மூன்றாவது அருட்பணியாளர், நான் சீட்டு விளையாடுவேன் என்று தனது பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றார். நான்காவது அருட்பணியாளரோ தனது பாவத்தை அறிக்கையிட முன் வரவில்லை. நாங்கள் 3 பேரும் ஒப்புரவு அருளடையாளம் மேற்கொண்டிருக்கும்போது நீ மட்டும் ஒப்புரவு அருளடையாளம் செய்யாமல் இருப்பது நல்லதல்ல. அதனால் நீயும் ஒப்புரவு அருளடையாளம் செய் என்று மற்ற 3 அருட்பணியாளர்களும் அவரை கட்டாயப்படுத்திய பின் அவர் ஒப்புரவு அருளடையாளத்தை மேற்கொண்டார். ஒப்புரவு அருளடையாளத்தின் போது அவர், என்னிடம் புரணி பேசும் பழக்கம் இருக்கிறது, அதிலிருந்துதான் என்னால் வெளிவர முடியவில்லை என்று வருத்தத்தோடு சொன்னார். ஆம், இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒப்புரவு அருளடையாளத்தில் பாவத்தை அறிக்கையிடும் நாம் அந்த பாவத்திலிருந்து வெளிவர வேண்டும். அப்போதுதான் நாம் கடவுளின் ஆசையை பெற்றுக்கொள்ள முடியும். அதுவே உண்மையான ஒப்புரவு அருளடையாளமாக இருக்கும். இன்றைய இறைவார்த்தை பாவத்தை விட்டுவிட்டு மனம் மாறுகின்ற போது கடவுளிடமிருந்து நமக்கு என்ன கிடைக்கின்றது என்பதை பற்றி விளக்கி சொல்கிறது. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின் தன் சீடர்களுக்கு தோன்றும்போது பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்கிறார். மனமாற வேண்டும் அல்லது கடவுளிடம் திரும்ப வேண்டும் என்ற செய்தியானது திருவிவிலியத்தில் பல இடங்களில் இடம்பெறுகின்றது. தூய லூக்கா நற்செய்தியில் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், திருத்துதர் பணிகள் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் மற்றும் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் உயிர்த்த இயேசு கிறிஸ்து இதை தம் சீடர்களிடம் வற்புறுத்தி கூறிவிட்டு, இதற்கு நீங்கள் சாட்சிகள் என்கிறார். அவர்களை மனமாற்ற செய்தியை அறிவிக்க சொல்லி அனுப்பி வைக்கிறார். இயேசுவின் இவ்வார்த்தைகளுக்கு அர்த்தம் கொடுப்பதாய் இருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் பேதுரு மக்களிடம் பேசுகின்ற வார்த்தைகள். அவர் சாலமோன் மண்டபத்தில் திரண்டிருந்த மக்களிடம், நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்றுக்கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்ற செய்து முதலில் உங்களிடம் அனுப்பினார் என்கிறார். ஒவ்வொருவரும்
தம் தீய செயலை விட்டு விலக வேண்டும். அதற்காக இயேசு இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்டார். இந்த உண்மையை உணர்ந்தவர்களாய் நாம் நமது தீய செயல்களை விட்டு விலகி கடவுளிடம் திரும்புவோம். மற்றவர்களையும் கடவுளிடம் கொண்டு வருவோம். மனம் மாறுவதற்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். அந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வதுதான் உத்தமம். கடவுள் யாருடைய அழிவையும் விரும்புவதில்லை. அதனாலேயே அவர் தன் ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்பினார். நமது உயர்வும் தாழ்வும் நம்முடைய கையில்தான் உள்ளது. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர் என்று திருப்பாடல் 50 அதிகாரம் 23 வசனத்தில் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். நமது வழியை செம்மைப்படுத்தி கடவுளுக்கு உகழ்ந்த வாழ்க்கை வாழ்வோம். ஒரு நாள் ஒரு விஞ்ஞானி கடவுளிடம், கடவுளே, இப்போது எங்களால் உயிரி நகலாக்கத்தின் மூலம், அதாவது குளோனிங், இதனால் ஒரு மனிதரை படைக்க முடியும். அந்த அளவுக்கு நாங்கள் அறிவியலில் வளர்ந்துவிட்டோம். அதனால் நீர் எங்களுக்கு தேவையே இல்லை என்றார். நான் உங்களுக்கு தேவையில்லையா என்று சற்று அதிர்ச்சியோடு கேட்ட கடவுள், சரி, இனிமேல் நான் உங்கள் விஷயத்தில் தலையிடுவதில்லை. அதற்கு முன்னதாக நீங்கள் எப்படி மனிதர்களை படைக்கிறீர்கள் என்பதை மட்டும் நான் பார்த்துவிட்டு போகிறேன் என்றார். இதையடுத்து விஞ்ஞானி தொடக்கத்தில் கடவுள் ஆதாமை படைத்தது போல் மண்ணை எடுத்து அதற்கு உயிர் கொடுக்க முயன்றார். அப்போது கடவுள் அவரிடம், இதோ நீ உன் கையில் வைத்திருக்கின்றாயே மண், இந்த மண்ணை நான் படைத்தது. என்னுடைய உதவியின்றி உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கடவுள் மறைந்தார். ஆம், இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதர்கள் இன்றைக்கு எவ்வளவோ வளர்ந்திருக்கலாம். அதற்காக அவர்களால் கடவுளுடைய துணையின்றி எல்லாவற்றையும் செய்துவிட முடியும் என்று அர்த்தமில்லை. இன்றைய நாளில் நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடல் மனிதனுடைய ஒன்றுமில்லாமையையும், அப்படி இருந்தும் அவனை கடவுள் மிகவும் உயர்த்துவதையும் பற்றி கூறுகிறது. உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது என்றுதான் திருப்பாடல் 8 தொடங்கவும் முடியவும் செய்கின்றது. கடவுளின் பெயர் என்பது அவரையே குறிக்கின்றது. அவர் ஒரு சொல்லால் இவ்வுலகையும் இவ்வுலகில் உள்ள யாவற்றையும் இறுதியில் மனிதரையும் படைத்தார். அவருக்கு முன்பாக மனிதர்கள் ஒன்றுமில்லை. அதைத்தான் மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார், மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம் என்ற வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகின்றது. அப்படி இருந்தும் கடவுள் அவர்களுக்கு மாட்சியையும் மேன்மையையும் முடியாக சூட்டினார். இப்படி ஒன்றுமே இல்லாத மனிதனுக்கு கடவுள் மாட்சியையும் மேன்மையையும் முடியாக சூட்டினார் எனில், மனிதன் கடவுளுடைய திருப்பெயரை போற்றி புகழ்வதுதான் அவன் செய்ய வேண்டிய முதன்மையான செயல். எனவே மனிதர்களாகிய நாம் நமது இயலாமையையும் கடவுளின் மேன்மையையும் உணர்ந்தவர்களாய் அவரது திருப்பெயரை போற்றி புகழ்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, நாம் பாவிகள், கடவுள் நம் மீட்பர் என்பதை உணர்வதே ஞானம். நமது தகுதியின்மையை உணர்வது கடவுளை நோக்கி செல்வதற்கான முதற்படி. நம்மை மிகவும் உயர்த்திய கடவுளை நாம் எந்நாளும் போற்றி புகழ்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர் மானிடரே, மீண்டும் புழுதியாகுங்கள் என்கிறீர் என்று திருப்பாடல் 90 அதிகாரம் 3 வசனத்தில் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். எனவே
புழுதிக்கு சமமான நம்மை மிகவும் உயர்த்தியிருக்கும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.